சிந்தனைகள், மிக சூப்பரான சிந்தனைகள், தற்சார்பு பொருளாதாரம், பால் வளத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாமே நீங்க பேசும்போது எல்லாமே குறிப்பா அந்த பால் சொல்றது 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க பேசும்போது இது எல்லாமே நீங்க சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷனரியா இருக்கு. ஆனா இது ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரல? ஏன்னா 2500 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்கறது மக்கள்கிட்ட வரவேற்பை பெறும் பொழுது இது ஏன் போய் சேர மாட்டேங்குது? அதை சேர்க்க தவறிட்டோமா? இது என்ன காரணம்? அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்க ஆட்சியில இருக்கிறவங்க இத பொது புத்தியில இப்பவுமே சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றான், சீமா வேளாண்மை செய்ய சொல்றான். அதை உங்களுக்கு எங்க கிராமத்திலேப்பா 10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்வங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? துபாயில இருக்காருங்க. துபாய் மாப்பிள்ளைம்பாங்க. துபாய்க்கே கட்டி கொடுக்க போற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்க போய் ஒட்டாந்து தான் மேய்ப்பான். இப்போ இங்க வேளாண்மை செய்யறவனுக்கு மதிப்பு இருக்காது. அப்ப அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணியாகினாதான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவேன்? நீங்க நான் மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்க பிள்ளைகள் கொடுத்துட்டேன்னா நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன். இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. எங்க அம்மா 30 குடுவை வாங்குற தண்ணி, ஒரு குடுவை எவ்வளவு? இந்த 1000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்கி குடிக்க முடியாது. நான் தண்ணியை கொடுத்துறேன், தடையில்லாத மின்சாரம் தந்துறேன் குறைந்த கட்டணத்துக்கு. ஏன்னா நானே உற்பத்தி செஞ்சிடல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தா நீங்க செலவு பண்ணிருப்பீங்களா தம்பி? எவ்வளவு பொருளாதாரம் எங்கே போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவம், கல்விக்கு, குடிநீருக்கு தான் போகுது. அதை நான் முழுக்க குறைச்சிடறேன் சுத்தமா. அதுக்கு மறந்துரு, நீ மறந்துரு, நான் தந்துடுறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்னு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அரசு பொறுப்பேற்று. இது என்னன்னா இவங்க பொது புத்தியில இது ஒரு இழிவா பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்றான், ஆடு மாடு மேய்க்க சொல்றான். அப்ப சாராயம் வைக்க சொல்ற, சாராயம் ஊற்றி கொடுக்குறான்ல, எம்எஸ்சி எம்பில் படிச்சுட்டு தானே ஊற்றி கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு